சென்னை பெருங்குளத்தூர் தீபாவளி பண்டிகைக்கு ஊருக்கு செல்வதால் மக்கள் சாரசாரையாக கூட்டமாக திரண்டு கொண்டிருந்தார்கள். பேருந்து போக்குவரத்து குறைவாக இருந்ததால் மக்கள் கூட்டம் அலமோதி கொண்டு இருந்தது. மூச்சுவிடக்கூட முடியாமல் சிலர் அல்லல் பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பத்மநாபன் அப்படின்றவர் திருநெல்வேலி போகணும். அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை பெருங்குளத்தூர் மாலை நேரத்தை விழுங்கி இரவு மெல்ல தலை நீட்ட தொடங்கி இருந்தது. மப்பும் மந்தரமுமான மழைக்கால குளிரில் வெளியே தலை காட்டாமல் நிலவு இருளை போர்த்தி உறங்கிக் கொண்டிருந்தது. விடிந்தால் தீபாவளி. ஊருக்கு செல்வதற்காக காத்து கிடந்த மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிய பெருங்குளத்தூர் பஸ் நிலையம் மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. பஸ் நிலையத்திற்கு 300-400 மீட்டர் முன்னதாகவே ஏரிக்கரையை ஒட்டி ஒரு முஸ்லிம் மலிவான துணிகளை கடையாய் பரப்பி வைத்திருந்தார். அவர் கடை வரை பஸ்ஸுக்காக காத்திருப்பவர்களின் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. கொஞ்சம் வசதி குறைந்தவர்கள் பேரம் பேசி துணிகளை வாங்கி சென்றார்கள். அரை மணி நேரமாக அந்த வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவர் மெல்ல அவரிடம் கேட்டார். நானும் அரை மணி நேரமா பாக்குறேன். நீங்க 150 ரூபாய் சொல்லி அவங்க 100 ரூபாய்க்கு கேட்டா கூட கொடுத்தீங்க. சரி, ஆனா கடைசியா ஒருத்தர் நீங்க சொன்ன 150 ரூபாயா கொடுத்தப்போ நீங்க 100 மட்டும் எடுத்துக்கிட்டு 50 திருப்பி கொடுத்தீங்களே, ஏன்? இது ஒரே விலை போர்டுன்னு போட்ட கடை இல்ல தம்பி. ஏழை பாளைங்க அவங்க பொருளாதாரத்துக்கு ஏத்தாப்புல வாங்குவாங்க. அவங்களுக்கு தரம் முக்கியம் இல்ல. சொன்ன விலையிலிருந்து குறைச்சி வாங்கியே பழக்கப்பட்டவங்க. எனக்கு 90 ரூபாய் பொருளுக்கு 10 ரூபாய் கிடைச்சா போதும். அதனாலதான் 150 சொல்லி 100க்கு கொடுத்துருவேன். அவங்களுக்கு மனசு திருப்தி, எனக்கும் நியாயமான வருமானம். கடைசியா வந்தவர் பேரம் பேசாம கொடுத்தாரு. நானும் மனசாட்சியோட திருப்பி கொடுத்துட்டேன். ஆமா, நீங்க எங்க போகணும் தம்பி? திருநெல்வேலி போகணும் பாய். இன்னைக்கெல்லாம் பஸ் ஏறி போறது செத்து பொழைக்கிறதுக்கு சமம். பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. ரயில்லையோ பஸ்லயோ 1 மாசம் முன்னாடியே ரிசர்வ் பண்ணியிருக்கலாம்ல. கார் இருக்கு, எப்பவும் அதுல தான் ஊருக்கு போவேன். இன்னைக்கு மத்தியானம் தான் காருக்கு அடியில போய் சென்சார் ஒயரை எலி கடிச்சிருச்சு. ஒர்க் ஷாப்ல உடனே ரெடி பண்ண முடியாதுன்னுட்டாங்க. அதான் பஸ்ல போலாம்னு பார்த்தா ரொம்ப சிரமமாயிருக்கும் போலவே. கொஞ்சம் லேட்டானா இடம் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்க தம்பி என்றவர் மணியை பார்க்கின்றார். மணி 7:25 என்றதும் கடிகாரம். அடடா, இரவு தொழுகைக்கு நேரமாச்சே. தம்பி, நான் தொழுகைக்கு போயிட்டு வரேன். உங்களுக்கு பஸ் வர வரைக்கும் பாத்துக்கிறீங்களா? பஸ் வந்தா போயிருங்க, ஆண்டவன் பாத்துக்குவான். சரிங்க பாய். அவர் தொழுகைக்கு போய் வருவதற்குள் 800 ரூபாய்க்கு வியாபாரம் செய்து வைத்திருந்தார். நாகர்கோவில் சென்ற 2 ஆமினி பஸ்ஸுகளையும் ஒரு அரசு பஸ்ஸையும் தவற விட்டிருந்தார். இந்தாங்க பாய், 800 ரூபாய். துணி கேட்டு வந்தவங்களுக்கு நீங்க விக்கிற மாதிரியே கொடுத்தேன். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களை சுவனவாசி ஆக்கட்டும். ஆமா, உங்களுக்கு பஸ் எதுவும் வரலையா? வந்துச்சு, நான் தான் போகல பாய். என்னை நம்பி பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அதை அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தா என்னால நிம்மதியா தீபாவளி கொண்டாடி இருக்க முடியாது பாய். நல்லது தம்பி, இன்னும் பஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பையன், 7 வயசாகுது. ஓ என்றவர் அந்த பையனுக்கு தகுந்தாற்போல் தன்னிடம் இருந்ததிலேயே விலை உயர்ந்த ஒரு பென்சில் பேண்டையும் ஒரு டி-ஷர்ட்டையும் ஒரு கேரி பேக்கில் போட்டு அவரிடம் கொடுத்தார். இந்தாங்க தம்பி, உங்க பையனுக்கு என்னோட தீபாவளி பரிசா வச்சுக்கங்க. ஐயோ வேண்டாம் பாய், நீங்க சொன்னதே போதும். நான் ஏற்கனவே புது துணி எல்லாருக்கும் எடுத்துட்டேன். பரவாயில்ல, நீங்க போடுற அளவுக்கு ரிச்சான துணி என்கிட்ட இல்ல. இருந்திருந்தா கொடுத்திருப்பேன். பையன் போடாட்டாலும் பரவாயில்ல, உங்க வீட்டு பக்கம் இருக்கிற ஒரு ஏழை பையனுக்கு கொடுங்க. ஆனா நீங்க இத வாங்கிக்கிட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்னங்க பாய் இப்படி வற்புறுத்துறீங்க என்று வாங்கி கொண்டார். தன் 2 பைகளில் ஒன்றை திறந்து துணியை வைத்து கொண்டவர் அதிலிருந்து பெரிய ஸ்வீட் பாக்ஸ் ஒன்றை வெளியில் எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு அவரிடம் நீட்டினார். இந்தாங்க பாய், குப்தா ஸ்வீட், வீட்டுக்கு கொண்டு போங்க. குப்தா ஸ்வீட்ஸா? ரொம்ப காஸ்ட்லி ஆச்சே. பிள்ளைக்காக வாங்கியிருப்பீங்க, நீங்க கொண்டு போங்க தம்பி. அப்போ நானும் ட்ரெஸ்ஸை திருப்பி தந்துடுவேன். சரி கொடுங்க தம்பி என்று ஸ்வீட்ஸை வாங்கி ஓரமாக வைத்தவர், ஓய் கரீம்பாய், இங்க என்ன ஓய் பண்றீரு என்ற குரல் கேட்டு திரும்பினார். கடையை ஒட்டி ஓரமாக நின்றிருந்த காரில் ஸ்டீரிங்கை பிடித்தபடி சார்லஸ் அமர்ந்திருந்தார். பக்கத்து இருக்கையில் அவர் மனைவி.
தீபாவளி வியாபாரம் பார்க்குறேன் ஓய், பார்த்தா தெரியல 10 வருஷம் முன்னால இருந்த அந்த நக்கலும் நையாண்டியும் இன்னும் உம்மை விட்டு போகல ஓய். எப்படி இருந்த மனுஷன், தாம்பரத்திலேயே கொடிகட்டி பறந்த ஜவுளி கடை முதலாளி. உன் கடையை ஒட்டி அந்த பாலம் மட்டும் வராம இருந்திருந்தா உன் கடையும் இடிஞ்சிருக்காது, நீயும் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டே. எல்லாம் நேரம் ஓய். முடிஞ்சதை பேசி பிரயோஜனம் இல்லை சார்லஸு, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் அவன் செயல் என்று மேலே கையை உயர்த்தினார் பாய். அதே நேரம் திருநெல்வேலி செல்பவருக்கு ஃபோன் வந்தது. என்னடி சரசு, என்ன பஸ் ஏறிட்டேலா? இன்னும் இல்லை, பஸ் ஸ்டேஷனில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட்டுக்கோட்டையிலிருந்து அந்திம்பேர் குடும்பம்லாம் வந்துட்டாங்கோனா. பத்மநாபன் இன்னும் பஸ்ஸே ஏறலையா? பணம் போனால் பரவாயில்லை, டாக்ஸி பிடிச்சுண்டு வர சொல்லுன்னு சொல்கிறாங்கோண்ணா. இன்னும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பஸ் கிடைக்கலனா டாக்ஸி பிடிச்சிடலாம்னு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம பையன் ரகு குப்தா ஸ்வீட்லேருந்து பலகாரம் கேட்டானே, வாங்கிட்டேலா? அந்த பக்கம் போக பொழுதே ஒளியிலடி, அங்கே வந்து சாந்தி ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். என்னமோ போங்க, ரகுவை நீங்கள் சமாளிச்சுண்டா சரி. சரி போனை வை, பஸ் ஏறிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஏன்பா சார்லஸு, நாகர்கோவிலுக்கா போகிற? ஆமாம் ஓய், தொடர்ச்சியாக 4 நாள் லீவு, அதான் ஊரை பார்த்துட்டு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். வழியில் யாரையாவது பிக்கப் பண்ணுறியா? அதெல்லாம் இல்லை ஓய், நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்போது எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன செய்யணும்? உன்னை தூக்கிக்கிட்டு போய் திருநெல்வேலியில் போடணுமா என்று கலகலவென சிரித்தார் சார்லஸ். அட ஆக்கங்கட்ட கூவ, என்ன இல்லடே, அந்த தம்பியை கூட்டிட்டு போய் திருநெல்வேலியில் இறக்கிடணும். அந்த தம்பி யாரு? என் நண்பர் தான். எனக்கு தெரியாம உனக்கு ஒரு நண்பனாவே? ரொம்ப மாறிட்ட ஓய், உன் நண்பர்னு சொல்ற. உன் நண்பர் எனக்கும் நண்பர் தானே. 3ஆம் மனுஷன் மாதிரி கேட்டுக்கிட்டு நிக்கிற, உள்ள ஏற்றி விடுவோய். தம்பி, இவர் சார்லஸ், என் பாலிய நண்பன். இவர் நாகர்கோவில் போறான், உங்களை திருநெல்வேலியில இறக்கிடுவான். ஏறி போங்க தம்பி. பத்மநாபனுக்கு சட்டென்று முகம் பிரகாசமாகியது. கையை பிடித்து கொண்டார். பேருதவி செஞ்சீங்க பாய். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஏறுங்க என்றார் பாய். மறக்காம சொன்னார். உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் பாய் என்ற பத்மநாபன் காரில் ஏறி அமர்ந்தார். டேய் ஆக்கங்கட்ட கூவ, மழை வர மாதிரி இருக்கு, துணியெல்லாம் மூட்டை கட்டிட்டு வீடு போய் சேரு. சரிடா, ரோடெல்லாம் ரஷ்ஷாக இருக்கும், பத்திரமா பார்த்து போ. அனைவரும் கைகளை ஆட்டி கொண்ட பின் கார் மெல்ல ஊர்ந்து போக தொடங்கியது. கரீம்பாய் துணிகளையெல்லாம் பேக் செய்துவிட்டு அந்த ஸ்வீட்ஸ் பாக்ஸை இப்போதுதான் கூர்ந்து கவனித்தார். அதன் மேல் பகுதியில் ரோஸ் நிற 2000 ரூபாய் தாள் ஒன்று சொருகப்பட்டிருந்தது. கள்ளம் கபடமில்லாமல் காந்தி தாத்தா பொக்கை வாய் திறந்து சிரித்து கொண்டிருந்தார். யா அல்லாஹ் என்று அனிச்சையாய் கார் சென்ற திசையை திரும்பி பார்க்கின்றார் பாய். அது பல்லாயிரம் சிவப்பு புள்ளிகளுக்கிடையே கலந்து போயிருந்தது. மனதால் கலந்து போன இந்த 3 மனிதர்களைப் போல. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.